திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க. சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார். அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க. சுக்கிரன் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். புதன் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். சூரியன் 16ஆம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு 13ஆம் தேதி மாறப்போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும், எதுல நாம எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க. கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம். அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க. என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது, முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது. சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 1 மற்றும் 10ஆம் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட 2 அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீட்டுல இருக்கிறார். இதுல சனி வக்ரகதி அடைகிறார். உங்களுக்கு சனி யாருன்னா 11 மற்றும் 12ஆம் அதிபதி. வக்ரமாக உங்க ஜாதகத்தில் சனி இருந்தால் ஓரளவுக்கு லாபங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணம் பண்ணிட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா லாபங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மூத்த சகோதரர்கள் மூலமாக கவனமாக இருங்க. தேவையில்லாத விரைய செலவுகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல பாருங்க, குரு உங்களுடைய ராசி 1 மற்றும் 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் தொழில் ஓரளவுக்கு இருப்பதற்குண்டான வாய்ப்பு. ஆனா சனி உள்ள இருக்கார், ஜென்ம சனி. அது ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது பல இடத்துல இருந்து பல பிரச்சனைகள், நீங்க செய்யாத தப்புக்கு பழி பாவங்கள், நீங்க தான் இது செஞ்சீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களையே நம்ப வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அதனால எதுவாக இருந்தாலும் இறைவனடி சேர்ந்து கொண்டு இறை நாமத்தை ஜபித்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த பாதைக்குண்டான விஷயத்தை தேர்ந்தெடுத்து போங்க. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவாக 2 கூட 7ல இருந்தா குடும்பம் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது, எதிர்பார்த்த வரன்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 9ஆம் அதிபதியும் ஆகி அவர் 7ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 8ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப 2 கூட 8க்கு வரும்பொழுது 2-8 தொடர்பு ஷேர் மார்க்கெட் யோகம், ஆன்லைன் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபடுத்தி கொடுக்கும். ஆனா ஜென்ம சனியாக இருக்கிறனால பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். 8-2 விபரீத ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிடும். பட் அவர் 9ஆம் அதிபதியும் ஆகி 8ல இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா நேர ராசியை பார்க்குது 2ஆம் இடத்தையும், அதாவது செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது. அதாவது 2ஆம் இடமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பணம் வரவு உண்டு. ஆனா வரக்கூடியதை கொஞ்சம் மிதமான செலவுகளாக செய்யுங்க அப்படிங்கிறது இந்த செவ்வாயினுடைய இந்த மாதத்துக்குண்டான பலன். அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்ப இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா 5ஆம் வீட்டுல இருக்கார். 3 கூட 5ல இருந்தா கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடியவர். எப்படி பண வரவு பொருளாதார வரவு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 5ங்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 14ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் போய் கேதுவோட சேரு போகுது 6ஆம் வீட்டுல. 3-8 குடையவர் 6ல் மறைவது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 14ஆம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு பண வரவுகளோ, உங்க முயற்சிகள் கைகூடி வர்றதோ, கண்டங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளோ,
எங்கேயாவது வெளியே கொடுத்த பணம் திருப்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அது வரவே வராதுன்னு இருந்தாலும் கூட அது ஏதோ கொஞ்சமாவது வர்றதுக்குண்டான வாய்ப்புல கொடுப்பார். ஆனா கேது அங்க இருக்கிறதுனால தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுப்பார். சுக்கிரன் கேது அப்படிங்கிறது பெண் சாபத்தினுடைய அமைப்பு. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில், ஏன்னா ஆறாம் இடங்கிறது தொழில் செய்யக்கூடிய இடம், வேலையை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை கொடுத்துரும். நண்பர்களாகவே பழகினாலும் கூட ஏதாவது ஒரு மற்றவர்கள் கண்ணுக்கு நீங்க தப்பா தெரியுற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துரும். ஏன்னா அது உங்களுக்கு 6ஆம் இடமா இருக்கிறனால இதெல்லாம் வேலை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா கேது 6ல் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். எதிரிகளை எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம். இருப்பினும் நம்ம முன்னெச்சரிக்கையா கவனமா இருந்து கொள்வது என்பது சிறப்பு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4, 7 குடையவராகி அவரும் 6ஆம் வீட்டுல கேதுவோடு இருக்காரு. அப்ப 4 குடையவர் 6ல் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் நோய் நொடிகள் அதிகமாகும், மருத்துவ செலவுகள் உண்டு, தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு வீடு மாற்றம், இடமாற்றம் எல்லாம் இந்த காலகட்டங்களை செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா கேந்திராதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு வரக்கூடாது. கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகம், ஆனா மறைவு ஸ்தானத்துக்கு வரக்கூடாது. அது 15ஆம் தேதி வரைக்கும் தான். அப்ப 15ஆம் தேதிக்கு மேல 7 குடையவரான புதன் 7ஆம் வீட்டுக்கே ஆட்சி உச்சம் பெற்று வரும்பொழுது 15ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்டது, சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. அதற்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா அங்க கேது இருக்கா, அதை தடைகளை கொடுப்பார், தாமதத்தை கொடுப்பார், மன விரக்தியை கொடுப்பார். ஒரு பொண்ணு பாக்குறீங்க, ஒரு மாப்பிள்ளையே பார்க்க போறீங்க அப்படின்னாலும் 15ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. அடுத்தது பாருங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரும் பாருங்க சூரியன் கேதுவோட சேர்ந்து பிதிர்தோஷத்துல இருக்கார் இந்த மாதம். உங்க ஜாதத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்குது, தந்தை வழி பித்திரு தோஷம், தந்தை வழி பித்திருக்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் செய்யாம அது தடை தாமத்தை படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாம இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும். இந்த காலகட்டங்கள் இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க தடை உடைந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் கேது பரம்பரை பிரச்சனை, பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால முடிந்த அளவுக்கு சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு. அடுத்தது பாருங்க, இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்போ 6ஆம் வீட்டுல இருந்ததை விட 7ஆம் வீட்டுல இருக்கும்போது நன்மைகளை கொடுத்தே தீரணும். அப்ப வேலை வாய்ப்புகள் தேடி வர்றது, ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது, ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை தேடக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் இந்த சூரியன் கேதுவோடு இருக்கக்கூடிய காலத்துல கடன், நோய், வம்பு வழக்குகள் ஏதாவது தேடி தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா பார்த்து எதா இருந்தாலும் செயல்படுத்திக்கணும். 7.5 சனி நடக்கிறதுனால மாத பலன்கள்ல என்னென்ன மாசம் இது நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் நாம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப இந்த மாசத்துல 14ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும், 15, 16ஆம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவாவே கொடுத்துருக்கேன். அப்ப இதை குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். பணவரவெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள், பணவரவு, பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த மீனத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு. சனி வக்ரமாக இருந்தால் யோகத்தையும், சனி வக்ரமாக இல்லை என்றால் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு அடுத்த விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கறதா இந்த மாதத்தினுடைய பலன்கள். மற்றபடி தசாபத்தி ரீதியாகவும், ஜாதகங்கள் ரீதியாகவும், கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விதிகளுக்கு உட்பட்டவையே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளை சரணம்.